எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் இப்படி சொல்லுது, என் ஜனங்கள், தேவன் சொல்ற என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் எப்படி இருப்பாங்க? திருப்தி ஆவாங்கன்னு சொல்றார். பைபிளில் வந்து நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு. ஆனால் பலிக்குதானா? இப்போ சிலருக்கு பலிக்குது, சில வேலைகளில் பலிக்குது. ஆனால் எல்லா நேரமும் பலிக்குதா? எல்லாருக்கும் பலிக்குதானா? இல்லை. இப்போ வாக்கு தத்த வசனம் வந்து எல்லா நேரமும் நம்ம பலிக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறாரு. எல்லாருக்கும் பலிக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறாரு. அது பூரணமாக நமக்கு பலிக்கணும்னு தான் தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னா, என் ஜனங்கள் யாரு சொல்லுங்க? அவருடைய ஜனங்களாகிய நாம அவர் அளிக்கிற நன்மையால் என்ன ஆகணும்னு விரும்புகிறாரு? திருப்தி ஆகணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் போகலாம். மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு. வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தனியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். போதும். பாருங்க, ஏசப்பா வந்து இது வந்து கடைசி நடந்த சம்பவம். அதாவது கடைசி 6 நாட்கள், அதாவது ஏசப்பா சிலுவைக்கு போறாருல, மரிக்க போறாருல, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்போ வந்து ஒரு நாள் காலையில் ஏசப்பா இப்படி போறாரு. போகும்போது என்ன பார்க்குறாரு? இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி மரத்தினுடைய ஒரு சுபாவம் என்னன்னா, எல்லா மரமுமே வந்து முதல்ல என்ன செய்யும்? துளிர்க்கும், பூக்கும், அப்படித்தானே? துளிர்த்து இலை வச்சு அப்புறம் வந்து பூ பூத்து காய்க்கும், அப்புறம் பழுக்கும். அதுதான் எல்லா விருட்சங்களும். ஆனால் அத்தி மரம் வந்து எப்படின்னா, முதல்ல பழுக்கும். முதல்ல என்ன செய்யும்? முதல்ல அதில் காய் வந்து பழமாக மாறும். அப்புறம் தான் என்ன செய்யும்? அந்த ஒரு அத்தி மரத்தில் வந்து பழம் இருக்குது அப்படின்னா இலை வந்துடும். அப்படி தான் இலை வரும், அப்படியே மாற்றி வரும். அது அத்தி மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆனால் ஒரு ஏசப்பா அப்படி பார்க்கும்போது ஒரு அத்தி மரத்தில் என்ன இருக்குது? நிறைய இலைகள் இருக்குது. இலைகள் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? கனிகள் இருக்கும். அப்போ ஏசப்பா போய் பார்க்குறாரு, அங்கே என்ன இல்லை? கனியே இல்லை. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் பாருங்க, ஒரு 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். என்ன தேடினார், என்ன பார்த்தார், என்ன செய்தார். ஹல்லேலூயா. அப்படி 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நான் சொல்கிறேன், இங்கே சபைக்கு வரும்போது கண்டிப்பாக பைபிளு, பாட்டு புக்கு, நோட்டு, பென்னு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நீங்கள் நோட்டும் பென்னும் கொண்டு வரலைன்னா நீங்கள் வந்து கெஸ்ட்டு, விருந்தாளி. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்? எப்போ சபைக்கு வரும்போது கண்டிப்பாக நோட் எடுத்துன்னு வரணும். கர்த்தர் உங்க கூட இப்போ நீ என்னென்ன சொல்லலாம், யூடியூப்பில் மெசேஜ் வரும், நாங்கள் பார்த்துக்குறோம், நல்லது. சில வார்த்தை உங்களை என்ன செய்யும்? தொடும். நீங்கள் அதை நோட் பண்ணால் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் தயவு செய்து எல்லாரும் கண்டிப்பாக நோட்டும் பென்னும் மஸ்ட்டு. நீங்கள் பாட்டு புக்கு, அப்புறம் நீங்கள் பாட்டை சொந்தமாக எழுதி வச்சுருந்தா அது ஒரு நோட்டு. பைபிள் சர்ச்சுக்கு எப்படி வருவாங்கன்னா, ஒரு பெரிய பேக்கத்தின்னு வருவாங்க. அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கு அவ்வளோ. இப்போ எப்படி வராங்க? பைபிள் கூட எடுக்க முடியல சார். ஆனால் பைபிள் எடுத்தால் மொபைலெலாம் நீங்கள் படிக்கக்கூடாது. சர்ச்சில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நான் வாசிக்க சொல்லும்போது மொபைலில் படிக்கக்கூடாது. அதை உங்கள் வீட்டுக்கு கொடுத்ததோட மொபைலில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல், பைபிள்னாலே புஸ்தகம் தான். ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுங்கள்? புஸ்தகம் தான். அதை மாற்றாதீங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக நோட் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யுங்க, எழுதுங்க. அப்படி நீங்கள் வெறுமே வந்து உட்காராதீங்க. உங்களுக்கு தான் அது என்னது நஷ்டம். எனக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அதை நீங்கள் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் யூடியூப்பில் மெசேஜ் போட்டோன்னா, நீங்கள் அதை அடிக்கடி நீங்கள் பார்த்து இந்த வாரம் முடிச்சு இடையிடையே நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் மெசேஜ் எழுதிட்டு போகிறீங்களா, அந்த எழுதிட்டு போகிற மெசேஜை டெய்லி நீங்கள் பார்க்கணும். ஒரு வாரம் பார்க்கணும். அப்போ தான் அந்த மெசேஜ் உங்களுக்குள்ள கிரியேட் செய்யும். இன்னைக்கு கேட்டு போயிட்டு அப்புறம் அதை பற்றி யோசிக்கலைன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டு பிரயோஜனமே கிடையாது. மறந்துடாதீங்க. மெசேஜ் அதுதான். இன்றைக்கி வந்து கடைசி காலம், நம்ம ரொம்ப பரபரப்பாக இருக்கிறதுனால தேவன் எப்படி நம்ம கொண்டு இலவசமாக யூடியூப்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. ஏன் சொல்லுங்கள்? அது ஒரு கிருபை தான். உலகம் வந்து அதை தப்பாக யூஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து தேவன் என்ன பண்ணுறாரு? ஏன்னா நம்மளால் இப்போ நோட் எடுத்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுற ஆண்டவர்?
அப்போ நம்ம மொபைலை கையில் வச்சுருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் உட்காந்துருக்கும் போது இல்லை வேலையில் இருக்கும்போது நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி இந்த என்ன சண்டே மெசேஜ் இப்போ அப்படி தான் கிரியை செய்யும். நம்ம அதை திரும்ப திரும்ப பார்க்கணும், திரும்ப திரும்ப அதை யோசிக்கணும். அப்போ தான் வேலை செய்யும். ஒரு முறை கேட்டு போனால் வேலை செய்யாது. ஒரு முறை கேட்டு போனால் அப்போ நம்ம நல்லா இருப்போம். அப்புறம் என்ன ஆகிடுவோம், நம்ம மறந்துடுவோம். அப்புறம் அதை மறந்துடுவோம். ஸோ வேத வசனம் மறக்கப்படும் போது தான் அது பலிக்காமல் போகுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இயேசு என்ன தேடினார், என்ன பார்த்தார், என்ன செய்தார். ஹல்லேலூயா. இங்கே ஏசப்பா எங்கே போகிறாரு? ஏசப்பா வசனம் வாசிங்க 12 முதல். மறுநாளிலே வருகையில், ஓகே கவனிங்க, பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு ஏசப்பா வாராரு. காலையில் வாராரு, அப்படிதானே? என்ன வருது அவருக்கு? ரொம்ப அவருக்கு பசியாக இருக்குது. பசியாக இருந்தால் என்ன பண்ணுறாரு, சாப்பிடணும்னு சொல்லி ஒரு மரத்தில் என்ன செய்ய ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. போய் என்ன பண்ணுறாரு, அதை போயிட்டு அதை பழம் இருக்கான்னு பார்க்குறாரு. இல்லை, இலைகள் இல்லாமல் அதில் பழம் இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஏசப்பா வந்து பசியாக இருந்து தனக்கு சாப்பாடு கிடைக்காதனால சபிச்சாருன்னா இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு சபிக்கலை. இன்னொன்று, அந்த இது வந்து அத்திப்பழ காலம் இல்லைன்னு அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். ஏன்னா காலங்களை சிரிச்சது யார் தான்? அவருக்கு இது அத்திப்பழ காலம் இல்லைன்னு தெரியும். இன்னும் சொல்ல போனால் அந்த மரத்தில் பழம் இல்லைன்னு அவருக்கு தெரியுமா? அதுவும் தெரியும். புரியுதா? அத்திப்பழ காலம் இல்லைன்னு அவருக்கு தெரியும், அதில் பழம் இல்லைன்னு தெரியும். அப்புறம் சபிச்சாரு. ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? அதை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ பாருங்க, முதலாவது இயேசு என்ன தேடினார்? அதான் முதல்ல என்ன தேடினார், எதை தேடினார் ஏசப்பா? இவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்சும் ஏன் தேடுறாரு அப்படி யோசிக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, பைபிளில் வந்து பொதுவாக நீங்கள் மரங்களை பற்றி படிக்கும் போதெல்லாம் அங்கே மனுஷனை பற்றி படிப்பீங்க, அப்படி தானே? மரங்களை பற்றி படிக்கும் போதெல்லாம் யாரை பற்றி படிப்போம்? மனுஷனை பற்றி படிப்போம். யோவான் ஸ்நானன் வந்து மனம் திரும்புங்கள்னு சொல்லும்போது என்ன சொல்லுவான்? இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கு சொல்லுவான். ஏசப்பாவோட தன் பாடுபட்டு அதை சிலுவை சுமந்து போகும்போது பின்னாடி பெண்கள் அழுதுன்னு வருவாங்க. அப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்? பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடுன்னுவார். பைபிளில் வந்து அப்படி பேசுது. நீர்க்கால் உரமாக நடப்பட்ட மரத்தை போல நீதிமான் இருப்பான். இப்படிலாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ பைபிள் ஒன்று சொல்லிச்சுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்மளை தான் ஆண்டு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயகன்னு சொல்லும்போது ஊழியக்காரனை சொல்கிறாருன்னு பவுல் சொல்கிறான். ஸோ பைபிள் என்ன வியூவில் போதோ அதே வியூவில் நம்ம போகணும். தேவன் என்ன தேடுறாரு அப்படின்னா முதல்ல விஷயம் என்ன தேடுறாருன்னா, ஏதோ ஒன்றே அவர் நம்மகிட்ட தேடுறாரு. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் அவருக்கு தெரியுது, நம்மளை பற்றி எல்லாம் தெரியும், நம்ம என்ன லெவலில் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஏதோ ஒன்றே தேவன் நம்மகிட்ட என்ன பண்ணுறாருங்க இன்னைக்கு அவர் தேடுறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் 15:4 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஏசப்பா வந்து என்னில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் யோவான் 2:25 சொல்லுது, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை தேவன் அறிந்திருந்தபடியா, ஏசப்பா அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவனும் அவரை குறித்து என்ன செய்ய, யாரை பற்றி யார் ஏசப்பாட்ட சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா மனுஷர் உள்ளத்தில் அவருக்கு என்ன தெரியும், அப்படிதானே? ஒரு இந்த இடத்துல இந்த மேஜையில் நிறைய வந்து இரும்பு தூள், கோல்டு தங்கத்தில் தூள், பவளம், வைடம், வைரூடி நிறைய போடுற பொருளை போட்டு ஒரு காந்தத்தை அப்படி கொண்டு வரோம். அந்த காந்தம் எதை எடுத்துக்கும்? இரும்பை மட்டும்தான் எடுத்துக்கும், கோல்டு எடுக்காது, வைரத்தை எடுக்காது. அதுக்கு தேவை இரும்பு மட்டும்தான். அது அவரை போல நம்ம மாறாம அவரை மாதிரி நடக்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் அவரை மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறோம், முடியாது. முதல்ல அவரை மாதிரி மாறணும். ஹல்லேலூயா. அவருக்கு நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? அப்போ ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும். ஏன் அப்படி வந்து சீசர் தான் கூட இருக்காங்க பார்த்தீங்களா? சீசருக்கு ஒரு பாடமும் ஒரு புகட்ட விரும்புகிறாரு. அவர் கூட வராங்க சொல்ல பிறகு அவர் தேடி பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. அப்போ ஏசப்பா வந்து இலைகள் இருந்தால் என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போது இலைகள் இருக்காரு, அங்கே என்ன இல்லை? அங்கே கனிகள் இல்லை. ஏசப்பா வந்து இங்கே வசனம் பாருங்க, யோவான் 14:4 வாசித்தீங்கன்னா ஏசப்பா சொல்லுவார் பாருங்க, நான் போகும் இடம் என்னதுன்னு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிவீர்கள் சொல்லுவார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு தெரியாது, வழி எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, என் கூட இருக்கிறவங்க என்ன மாதிரி மாறிடுங்க. எனக்கு எப்படி வழி தெரியுமோ அது மாதிரி உனக்கு வழி தெரியணும். நான் எப்படி பிதா மேலே பிரியமாக இருக்கணும், அது மாதிரி பிதா மேலே பிரியமாக இருக்கணும். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து தன்னை மரமாக நினைக்கிறாரு வச்சுங்களேன். அவர் வந்து இலை இருந்தால் கனி கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? அப்போ தனக்கு ஆப்டாக இருக்குன்னு அவர் விரும்புகிறாருங்க. அவர் இருதயம் எப்படி இருக்கு? எப்பவுமே ஏசப்பாவோட இருதயம் வந்துன்னா நம்ம எப்படி இருக்குன்னா, அவர் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றன்னு விரும்புகிறார். சொல்லப்போனால் அவர் எதுக்கு வந்தாரா? அவர் மிகுந்த பசியாக இருந்ததுனால, வசனம் எப்படி சொல்லுது? அவர் பசியாக இருந்தார், அதனால் என்ன பண்ணாராம்? அவர் கனிகளை தேடினாராம். ஹல்லேலூயா.
அப்போ ஏதோ ஒன்றே நம்ம அவருடைய விருப்பத்தை நம்ம என்ன செய்ய நினைக்கிறாரு தேவன் நிறைவேற்றன்னு விரும்புகிறாருங்க, நம்ம கிட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக பிரியமானவர்களே, அவருடைய ஜனம்னா எப்படி இருக்கணும்னு சொன்னால் அவர் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. எதை நிறைவேற்றணும்? நம்ம நம்மளை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன நம்மகிட்ட என்ன விரும்புகிறாரு, என்ன தேடுறாரு நம்மகிட்ட? இல்லை, ஆனால் தேடுறாரு. என்ன தேடுறாரு? அவரை போல மாறணும்னு தேடுறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்றவங்களா நம்ம மாறணும்னு அவர் விரும்புகிறார். நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ அவரை போல நம்ம மாறினாதான் அவரை போல நடக்க முடியும். அப்படிதானே? அவரை போல மாறாமல் அவரை போல நடக்க முடியுமா? முடிய முடியும். நம்ம எப்படி நினச்சிருக்கோம்னா, நம்ம அவரை மாதிரி நான் பேசணும், அவரை மாதிரி நான் என்ன செய்யணும், நடக்கணும், அவரை மாதிரி பிசாசை துரத்தணும், அவரை மாதிரி நான் வந்து இந்த அற்புதம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அவரை போல அற்புதம் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரை போல முதல்ல மாறணும். ஹல்லேலூயா. அவரை போல பிசாசை துரத்த நம்ம என்ன செய்யணும்? அவரை போல மாறணும். அவரை போல ஜெபம் பண்ணணும் முழுதும். அப்போ அவரை போல நம்ம முதல்ல மாறணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏசப்பா என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து நம்ம அவருடைய விருப்பத்தை நம்மையில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், தேடுகிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம். வேகமாக போகலாம். ரெண்டாவதாக அதே வசனம் திரும்ப வாசிங்க, 13. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேற ஒன்றையுமே அவர் பார்க்கல. நல்லா கவனிங்க, என்ன இருக்குதாங்க? ரெண்டாவது வந்து என்ன கண்டார், என்ன பார்த்தார் அப்படின்னா, இலைகளை மட்டும்தான் பார்த்தார். இது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், நான் இப்போல்லாம் நிறைய நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போயிடுறேன், நான் வந்து இப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நல்லது. ஆனால் வாட் ஹேப்பன், என்ன நடந்துச்சு? இதனால் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்ன இல்லை, இலைகள் இருக்கு, ஆனால் என்ன இல்லைங்க, கனி சுத்தமாக இல்லை. இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்படி பைபிள் படிக்கிறேம்பாங்க, அப்படி பைபிள் படிக்கிறேம்பாங்க, நான் இவ்வளோ நேரம் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேம்பாங்க, நான் இவ்வளோ அடிக்கடி பாஸ்டிங்கும்பாங்க, நான் வந்து அப்படி இப்படி எல்லாம் நல்லது தான்ப்பா. வாட் ஹேப்பன்? ஹல்லேலூயா. அதனால் என்ன நடந்துச்சு? நம்மகிட்ட என்ன மாற்றம், என்ன கனி வந்திருக்குது சொல்லுங்கள்? என்ன நம்மகிட்ட வந்துச்சு? நம்ம தாழ்மையாக மாறி இருக்கிறோமா? நாம் வந்து இரக்கம் உள்ளவங்களாக மாறி இருக்கிறோமா? நாம் உண்மை உள்ளவங்களாக மாறி இருக்கிறோமா? நம்ம கீழ்ப்படியில் உள்ளவங்களாக மாறி இருக்கிறோமா? நம்ம சாந்தம் உள்ளவங்களாக மாறி இருக்கிறோமா? ஹலோ, ஹல்லேலூயா. கனி எங்கே? ஹல்லேலூயா. அப்போ இலைகள் இருக்கு, இலைகள்னா அலங்காரம் இருக்கு, நல்ல ஜெபம், சூப்பர், ஹல்லேலூயா. வேத வாசிப்பு நிறைய, நல்லது, எல்லா வாரம் சர்ச்சைக்கு, சூப்பர், எல்லாம் நல்லதாங்க. ஆனால் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும் சொல்லுங்க? கனி இருக்கணும். அப்படிதானே? அப்போது ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கில் போனால் அங்கே வந்திருக்கிற மக்கள் ஒரு இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். கண்டிப்பாக அவன் வந்து ரட்சிக்கப்படுவான், இல்லைன்னா ஒன்றும் கூட மாட்டான். ஹல்லேலூயா. அது என்ன பண்ணிட்டார் அந்த பாஸ்ட்? அப்படி பேசி எடுத்து விட்டார். இந்த மாதிரி சிலர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இடம்பொருள் ஏவல் தெரியாமல் நமக்குள்ளே பேசுகிற மாதிரி அங்கே போய் பேசக்கூடாது. அப்படிதானே? இப்போ வந்து நம்ம ஒரு ரட்சிக்கப்படாத பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரை பற்றி பேசுகிறோம், நல்லதான் சொல்லணும், அவங்கள பற்றி தப்பாக சொல்லக்கூடாது. அது வந்து அவன் ஆண்டவருடைய பிள்ளையை பற்றி என்ன பேசக்கூடாது, வெளியில் போயிட்டு தப்பாக பேசக்கூடாது. நம்ம பேசும்போது பேசுகிற மாதிரி பேசுனா என்னது, நாம் வந்து கனி அற்றவங்க தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அப்போ நம்ம கனி அற்றவங்களாக நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. வசனம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் 400 வருஷத்தை பற்றி நீங்கள் பாருங்கள். மல்கியாலேருந்து மத்தேயு வரைக்கும் 400 வருஷம். அப்படிதானே? 400 வருஷம். அந்த 400 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலி செலுத்தினாங்க, எல்லாம் ஆசாரியன் இருந்தாங்க, எல்லாமே நடந்துச்சு மல்கியாலேருந்து மத்தேயு வரை. ஆனால் தேவன் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. ஆலயத்தில் தேவன் இல்லை, தேசத்தில் தேவன் இல்லை, அந்த மக்களோட கர்த்தர் இல்லை, ஆனால் எல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி நம்ம வந்து கனி இல்லாமல் எது இருக்கணுமோ அது இல்லாமல் மற்ற இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லைங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களுக்கு புரியுதா? அப்போ என்னத்தை அவர் கண்டார்னா, இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் அவர் காணவில்லை. ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக நாம் தேவன் ஏசப்பாவுக்கு ஆப்டாக மாறணும், அவருக்கு ஏற்ற மாதிரி முதல்ல மாறணும். அதை தான் அவர் தேடுறார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம இடத்துல என்ன பார்க்க விரும்புகிறாருங்க? கனிகளை பார்க்க விரும்புகிறார். எதை பார்க்க விரும்புகிறார் சொல்லுங்கள்?
நம்ம இடத்துல கனிகளை பார்க்க விரும்புகிறார். நம்ம இடத்துல வந்து நம்முடைய சுபாவம், நம்முடைய கிரியை, நம்ம இடத்துல மாற்றம் வந்திருக்குதா அப்படின்னு தான் அவர் பார்க்குறாரு. வெறுமனே நம்முடைய ஜோடிப்பை அவர் பார்க்கல. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து சண்டே ஆனால் நம்ம சர்ச்சுக்கு வந்துடுறோம்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் நம்மகிட்ட பேசும்போது பழகும்போது நம்முடைய சுபாவத்தை அவங்க கவனிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக கவனிப்பாங்க. ஆனால் யார் நம்மளை கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, யார் நம்மளை கவனிக்கிறா? தேவன் நம்மை தேடுகிறார், நம்மை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? நம்ம இருதயத்தை பார்க்குறார். இவன் எவ்வளோ இருதயத்தில் தாழ்மையாக இருக்கிறான், இவன் எவ்வளோ இருதயத்தில் சாந்தமாக இருக்கிறான், எவ்வளோ உண்மையாக இருக்கிறான், எப்படி அடுத்தவங்க மேலே பிரியமாக இருக்கிறான், எப்படி விட்டு கொடுக்குறான், எப்படி வந்து கசப்பை விட்டுறான், எப்படி வந்து பொறுத்துக்கிறான். நம்மளை தேவன் என்ன செய்கிறாங்க? நம்ம இடத்துல எவ்வளோ கனிகள் உருவாகுது அப்படின்னு அவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. அவர் கனிகளை தான் தேடுறார். எதை தேடலை சொல்லுங்க? இலைகளை தேடலை. இப்போ வந்து ஒரு மாம்பழம் நல்லா பழுத்துச்சுன்னா, பழுத்த பிறகு மாம்பழம் வாசம் வருமா, பழுக்காம வருமா? அந்த கனிகள் வாசம் வீசுதா இல்லையா? அது மாதிரி நம்ம என்ன சொல்ல, நம்ம இடத்துல கனி வரும்போது நம்ம கிறிஸ்தவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவன் ரசிக்கப்பட்டோம், பக்கத்தில் இவன் ரசிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கனி வந்த இப்போ வந்து சமாரியா ஸ்திரீ வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை தாங்க, ஆனால் வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தா. அவன் மூலம் யாருமே ரசிக்கப்படலை. தண்ணி எடுக்க வரும்போது தனியாக தான் வரா, யாரையும் கூட்டு வர முடியல. ஏன்? வேசி. ஆனால் பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருத்தர் சொன்னார்னு சொல்லிட்டு ஊரில் போய் சொல்கிறா. எல்லாரும் வராங்க. ஹல்லேலூயா. அவள் கனி உள்ளவளாய் மாறின போது தான் கிரி நடந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மதுரவாயில் தேவசபை என்பது நாம் வந்து இலைகளோடு மட்டும் வாழாமல் என்ன செய்யணும்? நம்ம கனிகளோடு வாழணும் இந்த மாதத்தில். ஹல்லேலூயா. இது இந்த வருஷத்தின் கடைசி மாதம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் நம்ம என்ன செய்யணும்? நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை தேவன் தேடுறார். முதலாவது ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னது? என்ன சொல்லுங்க? ரெண்டாவது, நம்மிடத்தில் கனியை பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பைபிளில் வாசிப்போம், ஒரு அத்தி மரம் வந்து தோட்டத்தில் இருக்குது. மாதிரிலாம் சொல்லுவார், இது வெட்டி போட்டுரு, 3 வருஷமாக கனி கொடுக்க மாட்டேங்குது. அப்போ வேலைக்காரன் என்ன சொல்லுவான்? இல்லை ஆண்டவனே, இந்த மாதமும் இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு மறுபடியும். அதுபோல் தான் நம்மளை ஏசப்பா என்ன பண்ணுறாரு? பிதா இடத்துல என்ன பரிந்து பேசுகிறாரு? இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும். அப்போ இவ்வளோ வருஷமாக தேவன் நம்மளை இறக்கமுள்ளவராக நம்மளை கொண்டு போய் நிற்கிறாருங்க. இந்த 2024 டிசம்பர் மாதத்தில் நம்ம தீர்மானம் பண்ணணும், நாம் கனி உள்ளவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம மாறணும். ஹல்லேலூயா. பைபிளில் ஒரு விஷயம் இருக்குங்க, கனிகள்லாம் நிறைய கனி இருக்குது. இப்போ ஒன்று பேச எனக்கு சமயம் இல்லை. கனின்னா என்னது? பரிசுத்தம் ஒரு கனி தான். நம்ம கொடுக்குற காணிக்கு கொடுக்குற முதல்ல காணிக்கு கொடுப்பது ஒரு கனின்னு பைபிள் சொல்லுது. அப்புறம் இந்த ஆவின் கனின்னு சொல்லி கலாத்தியில் இருக்குது. இப்படி நிறைய கனிகள் இருக்குது பைபிளில். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட கனி அப்படின்னு சொல்லுங்க, இது வந்து நம்முடைய கிரியை, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம வந்து நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய தேவனுடைய சுபாவம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சுபாவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அப்போ நாம் இன்றைக்கி என்ன செய்யணும்? கனி உள்ளவர்களாய் கண்டிப்பாக நம்ம மாறணும். ஹல்லேலூயா. மூன்றாவது நம்ம போயிடலாம். மூன்றாவது அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம். என்ன செய்தார்? அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் என்றார். கேட்டார்கள். போதும் பாருங்க, இது முதல் ஒருவனும் முன்னிடத்தில் கனி புசிக்க மாட்டான், இனிமேல் கனி இருக்கா சொல்லிட்டு போயிட்டார். என்ன பண்ணாரு? சபிச்சுட்டு போயிட்டார். இது சபிச்சாருன்னு நம்ம அங்கே சொல்ல, அதை பேதுரு சொல்லும் போது தான் சொல்கிறான், நீ சபித்த அத்தி மரத்தை பாரும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட சொல்கிறான். ஆனால் ஏசப்பா நான் சபிச்சேன்னு சொல்ல, ஏசப்பா என்ன சொன்னார்? இனிமேல் உங்கள்கிட்ட கனி இருக்காது சொல்லிட்டு போயிட்டார். இப்படி அந்த வசனம் சொல்லுது. வேற இடத்துல நீங்கள் வாசிப்பீங்க, அந்த மறுநாள் அந்த அத்தி மரத்தை பார்க்குறாங்க. சாயங்காலம் வரும்போது பார்க்குறாங்க, திரும்பி வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு மரம் வந்து மேலே வெட்டுனா என்ன செய்யும்? கீழே விருட்சம் இருக்கும், அப்புறம் மறுபடியும் மழை பெய்யும் போது துளிர்க்கும். ஆனால் இயேசு சபித்த மரம் என்ன ஆயிடுச்சான்? அந்த மரம் வந்து வேரோடு போயிடுச்சுன்னு வாசிக்கிறோம். பாருங்க, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் வாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம தேவ சபையில் இருக்கிற நாம பிரியமான பிள்ளைகளே, இந்த ஏசப்பா என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத போது நியாய தீர்ப்பு வருதுங்க, மறந்துடாதீங்க. இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் சில தண்டனை நடக்கா இல்லையா? நம்ம எதுனா ஒன்று பண்ணோம், நமக்கு அடி விழும். அப்படி உங்களுக்கு அடி விழுந்துச்சுன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தவறு செய்தும் நமக்கு வந்து ஒரு தண்டனையும் கிடைக்கலன்னா நம்மளை வந்து அவருடைய கையில் இல்லைன்னு அர்த்தம். நம்ம தப்பு செய்கிறோம், யாருக்குமே தெரிலப்பா, செஞ்சுனே இருக்கிறோன்னா நீங்கள்
நீங்கள் நீங்கள் ரூட் மாறிட்டீங்க, கர்த்தர் விலகிட்டார்னு அர்த்தம். நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் ஒரு அடி விழுது, என்ன தவறு செஞ்சாலும் ஒரு அடி விழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம நேசிக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றலாம் என்ன பண்ணுறாரு, இனிமேல் கனிவனம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ தேவன் எப்போதுமே எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத போது அவர் தண்டனை செய்கிற தேவன் நம்ம தேவன். அப்போ இன்னைக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பாருங்க, நமக்கு நல்ல காலம் இருக்குது அப்படிதானே. நம்ம காலம் இருக்கும்போதே என்ன செய்திடணும், எதிர்பார்ப்பை நிறைவேற்றிடணும். முதல்ல நீங்கள் அதை யோசிங்களேன். என்னை குறித்து தேவன் என்ன என்கிட்ட தேடுறாரு, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் என்ன மாறணும்னு முதல்ல யோசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி மாறிட்டு அதை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும், நம்ம கனி கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவர் என்ன செய்வார்? பைபிள் சொல்லி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமாங்க? நம்ம திருப்தியாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளில் நகோமியை குறித்து படிப்பீங்க. நகோமி மோவாபுக்கு போகும்போது ஏன் போனான்? நகோமியும் அவன் புருஷன் யாரு, எலிமெலேக்கும் எங்கே போனாங்க? 2 மகன்களும் எங்கே போகிறாங்க? மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. பெத்லகேம்னா என்னது? அப்பத்தின் வீடு. அங்கே ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அவங்க? கர்த்தாவே எங்களை காப்பாற்றுங்க, இப்படி பஞ்சம் ஆயிடுச்சு, என்ன பண்ண தெரியலையே, அப்படி ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. மோவாப் தேசத்தில் போயிட்டு அங்கே சஞ்சரிக்கிறாங்க, மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு? ஒரு வீட்டில் 3 விதவை. நான் சொல்கிறேங்க, கர்த்தர் நம்மளை திருப்திப்படுத்தினாதான் நம்ம திருப்தி அடைய முடியும். ஹல்லேலூயா. அவங்க வெறுமையாக தான் திரும்பி வந்தாங்க. நான் என்ன சொன்னேன்? நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாக திரும்பி வந்தேன். நான் இனிப்பாக போனேன், கசப்பாக வந்தேன்னு அவள் ரைமிங்கில் பேசினுக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, புரியுதா? அப்போ பாருங்க, உலகம் நம்மை ஒருபோதும் திருப்தி படுத்தவே. ஹல்லேலூயா. உலகம் நம்மை திருப்தி படுத்தாது, வெறுமையாக தான் நம்ம மாற்றிடும், மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்மளை திருப்திப்படுத்த யாரால் முடியும்? என் ஜனங்கள். ஹல்லேலூயா. தேவன் பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. திருப்தி ஆவார். இப்போது நான் கூட நினைப்பேன், எனக்கு உங்கள் மேலே சில நேரம் கோவம் வரும், இப்படி நடந்துக்கிறதான பார்க்கும்போது. ஆனால் ஆண்டு உங்களுக்கு நேசிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனம் ஆண்டு கொடுப்பாருன்னா உங்களை நேசிக்கலாம் கொடுக்க மாட்டார்ல. ஹல்லேலூயா. உண்மையிலே உங்களை நேசிக்கிறார். நான் சொல்லுவேன், வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை தேவன் இந்த மாதத்தில் திருப்தியாக கண்டிப்பாக நடத்துவார். ஆனால் தேவன் நம்மை திருப்தியாக நடத்துகிற ஆண்டவர் நம்மகிட்ட என்ன நம்ம ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியணும். பார்த்தீங்களா? அதுதான் அந்த செய்தி. ஹல்லேலூயா. அவர் யார்? அவர் நம்ம இடத்துல தேடுவாராம். ஹல்லேலூயா. நம்ம இடத்துல பார்ப்பாராம், நம்ம இடத்துல ஏதாவது செய்வார். நம்மளை தண்டிக்க நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம மாற்றி யோசித்து பாருங்க. அவர் நம்மகிட்ட வந்தார், நம்ம இடத்துல கறி இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்டாரு, அப்போ நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு, பிரியமான தேவஜனமே, இது இந்த மாதத்தின் முதல் நாளிலே வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். பைபிள் சொல்லுதுங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. நம்மை திருப்தியாய் நடத்துகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை திருப்தியாய் நடத்துகிறவர். பிரியமானவர்களே, ஒருபோது நம்மை நம்ம சோர்ந்து போகும்படி அவர் செய்ய மாட்டார். ஒருபோது நம்மை அவமானத்துக்குள்ள விட்டுற மாட்டார். நிச்சயமாக நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் சொல்லணும், இந்த மாதத்தில் என் தேவன் என்னை திருப்தியாய் நடத்துவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். வாசிக்கிறோமே. பிரியமான தேவ ஜனமே, ஒருபோது நம்ம என்ன செய்ய வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். ஒருபோது நம்ம பயந்து போக வேண்டாம், நம்ம அவிசுவாசமாக வேண்டாம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்குது, வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குது. தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு மாதம் நம்மோடு தேவன் இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதம் நம்மை திருப்தியாய் அவர் நடத்த வல்லவர். டிசம்பர் மாசத்துல அவர் அளிக்கும் நன்மை நமக்கு கிடைக்கும். நான் அளிக்கும் நன்மை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவர் நம்மை திருப்தியாய் நடத்துகிறவர். நம் கனி கொடுக்கிற மரமாய் மாற நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? பிரியமானவர்களே, அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், நேசர் தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அவர் நம்மிடத்தில் வரும்போது என்ன பார்ப்பார் தெரியுமா? நம்ம தாழ்மை உள்ளவங்களான்னு பார்ப்பாரு.
நம்ம இரக்கமுள்ளவங்களான்னு பார்ப்பாரு, நம்ம அன்பானவளான்னு பார்ப்பாரு, நம்ம பொறுமைசாலியான்னு பார்ப்பாரு, நம்ம சாந்தம் உள்ளவங்களான்னு பார்ப்பாரு, நம்ம இச்சை அடக்கம் உள்ளவங்களான்னு பார்ப்பாரு, நம்மளை பரிசுத்தம் உள்ளவங்களான்னு பார்ப்பாரு. நம்மளை அவர் கவனிப்பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட கனி உள்ளவங்களா இருக்கிறோம் அப்படின்னு அவர் பார்ப்பாரு. பிரியமான தேவச்சனமே, நம்ம சுவிசேஷம் சொல்றமான அவர் பார்ப்பாரு. அவரை பத்தி நம்ம மற்றவங்களை அறிவிக்கிறோமா பார்ப்பாரு. பிரியமான தேவச்சனம், இந்த அதிகாலை வேளையிலே ஒப்பு கொடுக்கலாமா? அவர் நம்மிடத்தில் வரும்போது வழியோரமாய் நின்ற மரம் சபிக்கப்பட்டுச்சு, அத்தி மரம். ஆனா தோட்டத்தில் ஒரு மரம் சபிக்கப்படல. இந்த வருஷமும் நிக்கட்டும்னு அங்க வாசிக்கிறோம். அப்ப நம்ம வழியோரத்தில் நம்ம இல்லைங்க, நாம தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரம், நம்ம சபிக்கப்பட மாட்டோம். பிரியமான தேவச்சனமே, இந்த அதிகாலை வேளையிலே ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருப்பதே அவர் கிருபைதாங்க. நம்ம ஜீவனோட இருக்கிறதே அவர் கிருபைதான். பிரியமான தேவச்சனமே, நம்மை சபிக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல, நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். நம்மை வெறுத்து தள்ளுகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கலங்க, நம்மை அணைத்துக் கொள்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதோ உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நடத்தின எங்கள் தேவன் இன்னமும் நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். தடைகளை மாற்றுங்க, கர்த்தர் உயர்ந்துருங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.